இன்னைக்கு நம்ம ஷோல மட்டும் புது காம்பினேஷன் இல்ல, ஆமா, அரசியல்லையும் பல புது காம்பினேஷன்கள் வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு எங்க இருக்கா, யாருக்கு எங்க சீட்டு கொடுக்குறாங்க, இவர் அங்கெல்லாம் இருந்தாரு, நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க ஆமா, அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னையில இருந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு 2 மாசம் கொண்டாட்டம் வந்து கொண்டாட்டமா தான் இருக்கும். ஐபிஎல். ஆனா அதனாலதான் ரெட் கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். ஆர்சிபி ஃபேனா இது ரெட்டாது. இது கொஞ்சம் ரெட்டு. சரி, ஓகே. ஆனா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, 2 வாரத்துக்கு தல தோனி வந்து விளையாட மாட்டாரு. அவருக்கு கால்ல தசைப்பிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர் 2 அவர் வாரம் உள்ள வந்தாலுமே விளையாட மாட்டாரு தானே, ரொம்ப காலமா அப்படிதானே இருக்காரு. பாருங்க, தலா ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப கீழே வந்து உங்களை திட்ட போறாங்க. எனக்கும் பிடிக்கும். சரி, ஓகே. 2 வாரம் கழிச்சு அவர் வரட்டும், களை கட்டும்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல். சிறப்பு. ஐபிஎல்ல வந்து ஏலம் முடிஞ்சு என்ன டீம் யாரு பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் தேர்தல்ல இன்னும் ஏலம் பேரம்லாம் முடியல. இன்னும் இழுத்துக்கிட்டே போகுது. ஆனா அதுக்கு வேற ஒரு விளக்கம் எல்லாம் தராங்க. ஆமா, யாரு ஏன் இழுக்குது அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு விளக்கம் தராங்க. அந்த யாரு பிளேயர் என்ன டீம்ங்கிறது ஒரு கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து உள்ள போய் டீடைலா ஷோக்குள்ள போய் பாத்துருவோமா? கண்டிப்பா. வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் வருண். நான் செந்தில் கரிகாலன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா நம்மலாம் இன்னும் வாக்களிக்கிறதுக்கு 25 நாட்கள் இருக்கு. ஆமா, அந்த 25வது நாளை வந்து பொது விடுமுறையா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் போய் வாக்களிக்கிறத ஊக்குவிக்கிற வகையில் அவங்க ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட ஜனநாயக கடமை அப்படின்லாம். ஆனா அரசியல் அமைப்பு வந்து சொல்லியிருக்க விஷயத்தையும் நம்ம இங்க சொல்லணும். ஏன்னா தனி மனித உரிமை தான் வாக்களிக்கிறது, வாக்களிக்காம கிடையாது அப்படிங்கிறது. ஆமா, வாக்களிக்காம இருக்கிறதும் அவங்க உரிமை அப்படின்னு ரொம்ப ஜனநாயகமா தான் அந்த அரசியல் அமைப்பு இருக்கு. பட் இங்க உள்ள கட்சிகளும் அரசாங்கங்களும் தான் ஜனநாயகமா இல்ல. அது ஒரு கடமையா இருக்கு, கட்டாயமா இல்ல. ஓகே, இப்ப வந்து ஆளுங்கட்சி திமுக அவங்க எப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க சுட சுட. கண்டிப்பா. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதி அப்படிங்கிற அறிவிப்புமே வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதிமுகல வந்து பாஜக எவ்வளவு, பாமக எவ்வளவு எல்லாம் முடிச்சு போயிட்டு இருக்காங்க. சோ திமுக கூட்டணியில இன்னைக்குதான் வந்தது. அதற்கான விளக்கத்தையுமே முதல்வர் வந்து கொடுத்திருக்காரு. நாங்க வந்து ரொம்ப ஜனநாயகமா நடந்துக்கிறோம், அதனால பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைய நடந்தது, அதனாலதான் இந்த காலதாமதம், நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் பார்த்தோம்னா திமுக வேட்பாளர்களையுமே வந்து அறிவிச்சிருக்காரு. போன முறை பாத்தீங்கன்னா ஒரு 188 இடத்துல உதயசூரியனோட சேர்த்து நின்னாங்க. இந்த டைம் அது வந்து ஒரு 175 அது கிட்ட வந்திருக்கு. ஒரு 164 தொகுதியில திமுக மட்டும் வந்து நிக்கிறாங்க, நேரடியாவே நிக்கிறாங்க. கடந்த முறையை விட குறைஞ்சிருக்கு, பட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கூட்டணி கட்சி அதிகமா இருக்குல்ல, குறைஞ்சதுதானே ஆகணும். மொத்தமா கத்தையா இல்லாம மொத்தமா வாங்கிட்டு ஒரு கட்சி வந்து போயிருக்காங்க. ஆமா, 28 காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அதுல 10 பேரை புதுசா வந்து கத்தையான்னு சொன்னது சீட்டு தானே. ஆமா, சீட்டு தான். சீட்டு வந்து வாங்கி இருக்காங்க, நோட் கிடையாது. ஆமா, அதனால வந்து தேமுதிகக்கு 10 தொகுதிகள், அதுல குறிப்பா விருத்தாச்சலம், விருதுநகர் ரெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒண்ணுல பிரேமலதா விருதாச்சலத்துல. நீங்க 2 சொல்லும் போதே எனக்கு தெரியுது, அதுல ஓரளவுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளாவே அதுதான் இருக்கு. மத்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தர்மபுரி, மயிலம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப கடுமையான போட்டியா இருக்கக்கூடிய தொகுதிகளாகத்தான் வந்து இருக்கு. ஆமா, இதுல வந்து அம்மாவும் மகனும் ஒன்னா சட்டப்பேரவைக்குள்ள போவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமா, அதையுமே வந்து விருதுநகர்ல நல்ல வாய்ப்பு இருக்கும், விருத்தாச்சலம் டவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க, பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு வருவோம். திமுகல இதுல பார்த்தோம்னா முதல்வரே சொல்றாரு ஒரு 18 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம்னு. ஏற்கனவே இதுவரையும் அதிமுக அறிவிச்சதுல 17 பெண்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு எடப்பாடி. ஆமா, சரி, இப்ப வந்து இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா மனோ தங்கராஜ் அவருக்கு வந்து அமைச்சரா இருந்தாரு, ஆனா அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதே போல எனக்கு ரொம்ப அதிகமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னா, திருச்சியில இருக்கிற 3 எம்எல்ஏக்களுக்கு வந்து சீட்டு இல்ல. முசிறி, லால்குடி, ஸ்ரீரங்கம் அப்படின்னு 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு இல்ல. இந்த 3 பேரை சொன்னாலே உங்களுக்கு அடுத்து யார் ஞாபகத்துக்கு வருவா? நேருவா? அவரும் வருவாரு. இன்னொரு வந்து ஒருத்தருக்கு கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் கடுமையா அவரை விமர்சனம் பண்ணாங்க. மணச்சநல்லூர் கதிரவன் கிட்னி திருட்டு. அவர் வந்து நான் கிட்னி திருட்டே ஒரு சேவை அப்படின்லாம் சொன்னாரு. நம்ம எல்லாம் கடுமையா விமர்சிச்சோம். பட் அவருக்கு வந்து சீட்டு திரும்பியும் கொடுத்திருக்காங்க மணச்சநல்லூர்ல. பழனியாண்டி அவர் வந்து குவாரியில போய் பார்த்த செய்தியாளர்களே தாக்கினாரு. அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல. ஆனா கதிரவனுக்கு கொடுத்தது ஒரு சர்ச்சையா தான் திரும்ப மாறி இருக்கு. கண்டிப்பா. அது மாதிரி திண்டுக்கல்ல போன முறை வந்து பழனியில போட்டிட்ட செந்தில்லாம் கூட்டணிக்கு ஒதுக்குனதுனால திண்டுக்கல் வராரு. அப்படியும் கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மற்றபடிக்கு ஒரு பெரிய மாற்றமா டிராஸ்டிக் சேஞ்சுனா இன்னொன்னுமே நம்ம சொல்லலாம். என்னன்னா
கரூர் மாவட்டத்துல கோலோச்சி கொண்டிருந்த செந்தில் பாலாஜி ம். இப்போ வந்து நேரடியாவே கோயம்புத்தூருக்கு போய் அங்க நின்னு போட்டிட்டு கோவை தெற்குக்கு வந்து அவர் போயிருக்காரு. அங்க இருந்து அவர் போட்டியிட போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொன்முடிக்கு சீட்டு ஒதுக்கல, அவரோட மகனுக்கு வந்து நிக்கிறாரு. திருக்கோவிலூர்ல ஒதுக்கி இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, துரைமுருகன் இந்த வாட்டியும் சீட்டு வாங்கியிருக்காரு. மேடையிலே அதுக்கு நன்றியும் சொல்லிட்டாரு. துண்டெல்லாம் போட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன்ஸ் இருந்தது. பிரச்சாரத்தையும் நான் 31ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஆரம்பிக்கிறேன், துணை முதல்வர் ஆரம்பிக்கிறாங்க, கனிமொழி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஆரம்பிக்க போறாங்க. நாளைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதிகளும் நாங்க வெளியிட போறோம். அந்த ஹீரோ தேர்தல் அறிக்கை, ஆமா, அதெல்லாம் வந்து நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜுக்கு போட்டியா என்ன வருதுன்றது நாளைக்கு தெரியும். ஏசி தான் வரும். அப்படி, ஆமா, வெயில் காலம் வேற, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல ஓபிஎஸ் போடியில அவருக்கு சீட் ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இவங்களுக்கெல்லாம் தோப்பு வெங்கடாச்சலம் எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கு. அதிமுக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சீட் உண்டு. திமுக இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் டவுட் மாதிரி ஒதுக்கி இருக்காங்க. புதுமுகங்கள் 60 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம்னு வந்து முதல்வர் சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர் பட்டியலும் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம நாளைக்கு கூட பேசலாம். சென்னையில அந்த சூளை பகுதியில ஒரு கார், பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல உள்ள கார் வந்து வேகமா வந்துட்டு இருந்திருக்கு. டக்குன்னு கையை போட்டு நிறுத்திருக்காங்க தேர்தல் பறக்கும் படை. உள்ள 2 இளைஞர்கள் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கத்தையா ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்திருக்குது. சும்மா கை செலவுக்குங்கிற மாதிரி வச்சிருந்திருக்காங்க. ஆனா ப்ரூஃப் கேட்டா இல்லன்னு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தா அக்காட் டிஸ்டிலரிஸ். இது யாரோடதுன்னா திமுக எம்பி ஜெகத் ரட்சகனோட மதுபான நிறுவனம். ஆனா எனக்கு இதுல ஒரு டவுட் வருது. இவ்வளவு கம்மியாலாம் அவர் அமௌண்ட் போது அவர் இருக்க வாய்ப்பு இல்லையே. அதுதான் அவருக்குலாம் அபராதமே 1000 கோடி ரூபாய் கிட்ட போடுவாங்க. இது கை செலவுக்கு தானே, பெட்ரோல் குடிக்க வெளில வந்திருக்கும் போது பிடிச்சிருப்பாங்க, அதனால பிடிச்சிட்டாங்க. அதுல வந்து என்னன்னா 50 லட்சம் ரூபாய் வந்து இப்ப ஆதாரம் இல்லைங்கிறதுனால அந்த காரையும் பணத்தையும் சீஸ் பண்ணிருக்காங்க. வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. போன தடவை 2024ல பிடிச்ச 4 கோடிக்கே நமக்கு என்ன கணக்கு தெரியல. இதுல 50 லட்சம் ஜெகத் ரட்சகன். அதுவும் அவர் வந்து பொறுப்பாளராக இருக்காரு பாண்டிச்சேரி. ஆமா, பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்லயே வந்து அதுவும் மதுபான ஆலை சொந்தமான ஊழியர்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு வந்து மாட்டிருக்காரு. சரி, ஓகே, காங்கிரஸ் பக்கம் வருவோம். அவங்க வந்து இப்ப புதுசா ஒரு பஞ்சாயத்தை கிளப்பியிருக்காங்க, ஜோதிமணி. ஆமா, கண்டிப்பா வந்து காங்கிரஸ்ல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்ல, பணம் கொடுத்துலாம் வந்து சீட் எல்லாம் வந்து வாங்க முடியுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க அடுக்கியிருக்காங்க. தொடர்ச்சியாவே அவங்க இப்பன்னு மட்டும் இல்ல, அப்பப்போ ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது கட்டமான அறிக்கைகள்லாம் வந்து வெளியிடுவாங்க. வேட்பாளர் தேர்வுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா காங்கிரஸ் கட்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்பவே அப்படிதான் இருக்குது. இருந்தாலும் இப்படியே போச்சுன்னா இன்னும் காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க ஆதரவாளர்கள் யாருக்கும் சீட் எதுவும் கேட்டாங்களா இல்ல என்ன விவரம் அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சமா இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து இந்த போஸ்ட் எக்ஸ்ல போட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. மத்த கட்சிக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஜனநாயகமான அதை சொல்லிடுவாங்க. எவ்வளவு பெரிய கருத்தை மாறி மாறி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாலும் அதுக்கு கூட எங்க கிட்ட ஜனநாயகம் இருக்குங்க அப்படின்னு அதை அந்த பிராண்ட் எடுத்து ஒட்டிடுவாங்க. நம்ம ஒண்ணு கேட்க முடியாது. ஆமா, இதுல காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வேற வெளியிட்டு இருக்காங்க. கூட்டணியிலையும் ஆட்சியிலையும் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு முதல்வர். 28 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க முடியாது ஜெயிச்சா கூட. இப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்க நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நிறைவேற்றுவாங்களான்னு தெரியல, சொல்லியிருக்காங்க வாக்குறுதி. அதுல குறிப்பா என்னன்னா, முதல்வர் 2000 ரூபாய் கொடுப்போம் அந்த மகளிர் உரிமை தொகைன்னு இருந்தாங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2500 ரூபாய் கொடுப்போம். சரி, நடந்தாலும் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சிஎம் கொடுக்குற 2000 ரூபாயோட இவங்க ஒரு 500 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவங்கதான் வரப்போறது இல்ல. நம்மளால ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போறது இல்ல. என்ன வேணா சொல்லுவோம். 5000 ரூபாய் கூட சொல்லிருக்கலாம். ராமதாஸ் வந்து 3000 ரூபாய் சொல்லியிருந்தாரு. அவருக்கு தெரியும், இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், பட் சொல்லல. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு வருவோம். அங்க அமமுக அவங்களும் 11 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த 11 வேட்பாளர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் யூகிச்சதுதான். என்ன காரணம்னா இவங்கள கணக்குல வச்சுதான் இந்த தொகுதியே வாங்கினது. காரைக்குடி தொகுதி வாங்குறதுன்றதே தேர்போகி பாண்டிகா தான். சோ ஒவ்வொரு தொகுதியுமே அப்படிதான். பெரியகுளம் தராங்கன்னா அது கதிர்காமுக்காக, அப்படியே சைதாப்பேட்டைனா அது செந்தமிழனுக்காக அப்படின்னு அந்த தொகுதியே அவங்களுக்காக தான் வாங்கினாரு. சோ நமக்கு எதிர்பார்த்த ஒரு வேட்பாளர்கள் தான். ஏதாவது மாறி இருந்தா கூட நம்ம வந்து சொல்லலாம். நாங்குநேரி இசக்கி முத்துல ஆரம்பிச்சு எல்லா கேண்டிடேட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ். அதை தாண்டி வந்து அவரு போட்டியிடல, தினகரன் அவர் கொஞ்சம் சேஃபா போட்டியிடல.
அதையுமே அந்த கட்சியில கொந்தளிப்பா 2 பேர் வெளியில போயிட்டாங்கல்ல, 2-3 பேரு. பார்த்திபன், இவர் ரங்கசாமி, அதுக்கெல்லாம் சொல்றாங்க அவர் நினைச்சிருந்தா ஆண்டிப்பட்டியில அவரே சீட்டு வாங்கி நின்றுக்கலாம். ஆனா பெரிய குளத்துல கதிர்காமுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் சும்மா நிக்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனே நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள். இதுல இன்னொரு பக்கம் அவருக்கு கோயில்பட்டியில முடிஞ்சது கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ஆமா ஆமா, அங்க போய் தோத்ததெல்லாம் வரும். சரி, இப்ப என்னன்னா பாஜகல எங்களுக்கு டி நகர் சீட்டு வேணும், கண்டிப்பா வேணும்னு போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கமலாலயம் முன்னாடி போராடிட்டு இருக்காங்க. அங்க எம்ஜிஆர் மாளிகைக்கு முன்னாடி போய் போராடினா கூட பரவாயில்ல, பட் கமலாலயத்திலே நின்று வாங்கி கோயில் கடியில உருண்டா பரவாயில்ல, குலையடியில உருண்டு என்ன புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க வந்து டி நகர் வேணும், சென்னையில கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்க. இது யாருக்காக கேக்குறாங்க அப்படின்னா வினோத் செல்வம்காக கேக்குறாங்க. ஆரம்பத்திலே வந்து சொன்னாங்க என்னன்னா, எப்படியா இருந்தாலுமே வினோத் பி செல்வம் வந்து அமித்ஷா கிட்ட போய் பேசியாவது டி நகர் சீட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. அமித்ஷாக்கு தெரியுமா அவர் வினோத்? அமித்ஷா பையன் கூட கிரிக்கெட் மேட்ச்ல ஒன்னா பார்த்தாரு, அப்ப போய் சொல்லியிருப்பாரு என் பேர் வினோத் பி செல்வம்னு. அப்புறம் இன்னொரு டைம் போகும்போது லாஸ்ட் டைம் வந்து நான் சொன்னேன்ல வினோத் பி செல்வம் அப்படின்னு சொல்லி, அவர் ஜெய்ஷா வந்து அங்க பிளேயர்ஸை மட்டும் தான் பாப்பாரு, அவர் பக்கத்துல இருக்கவங்களாம் பாக்குற மாதிரி தெரியல. ஏன்னா அவரே ஒரு பெரிய பிளேயர் தானே ஜெய்ஷா. சரி, இங்க திரும்ப சென்னை டி நகருக்கு வருவோம். டி நகர் மட்டும் இல்லாம அவங்க வந்து ஆலங்குடி தொகுதி வேணும், அதை மாத்தி கொடுங்க அப்படின்லாம் சொன்னதுனால இப்ப விஜயபாஸ்கர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டிருந்தாரு. சோ பாப்போம் ஏதாவது தொகுதி மாற்றங்கள் அதுல இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பவே வந்த தகவல் என்னன்னா, PL சந்தோஷ் வந்திருந்தா இந்த யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதனால அவர் நாளைக்கு வராருன்னா இன்னைக்கே உங்க என்னென்ன தொகுதின்றதெல்லாம் அறிவிச்சுட்டாங்க. சோ அவர் வந்துமே கடுமையா விமர்சனம் எல்லாம் பண்ணாரு. சோ அந்த இது 1-2 மாறும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, இதுல அதிமுகல புரட்சி பாரதம் 4 சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கூட்டணி பத்தி முடிவு சொல்லுவோம்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, இப்ப நாங்க தொடர்றோம், அந்த ஒரு தொகுதியை வாங்கிட்டு அதிமுக கூட்டணியிலே தொடர். அவங்க சொல்லிட்டாங்களே 4 சீட்டுன்னு கேட்கும்போது சோஃபா இருக்கு உட்காருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயே 4 பேர் இல்ல, ஏன்னா பூவை ஜெகன்மூர்த்தியோட ஒரு ஆள் தான் போயிருக்காரு. சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு அந்த கடத்தல் வழக்கு ஒண்ணு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அது வாபஸ் வாங்கிட்டாங்க புகார் கொடுத்தவங்களேங்கிறதுனால அவர் உட்பட எல்லாருமே வந்து விடுதலை செய்ய ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஆமா, ஒரு சீட்டு ஒரு விடுதலை. குட் நியூஸ். ஓகே, வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஆன் ரோட் வீடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் சசன் தோத்திஸ். வெஹிக்கிள் பார்ட்னர் மகேந்திரா. நேற்று வந்து நம்ம விருதுநகர்ல இருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்தோம். திருநெல்வேலியில காலையில இருந்து திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளெல்லாம் போய் கலைஞரத்தை வந்து கேட்டோம். பொதுவாக இந்த பகுதி மக்கள் சொல்ற குறை என்னன்னா, பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ரயில்வே மேம்பாலம் இல்லைன்னு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ஜாதிய பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் வந்து தடுக்கணும் இந்த அரசாங்கம். அந்த தடுக்கிறது யாரோ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் சொல்ற நம்மளால வந்து கேட்க முடிஞ்சுது. இப்ப நம்ம கூட விகடனுடைய நேயர் சமூக செயற்பாட்டாளர் முருகன் கண்ணா சார் இருக்காரு. சார் வணக்கம். 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 நிகழ்ச்சி வந்தது ரொம்ப நன்றி சார். ஓகே, இந்த பொதுவா இந்த நாங்குநேரி பகுதியில போய் நிறைய பேர்ட்ட நான் வந்து பேசினேன். ஏன் சாதிய பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, புதிய வேலைவாய்ப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் அரசியல்வாதிகளே பயன்படுத்துறாங்க எங்களைய, மறைமுகமாவும் சரி நேரடியாவும் சரி. இவங்களுக்கு இந்த சாதிய பிரச்சனை இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. அதை பட் அவங்க முகம் காட்ட வந்து மறுத்தாங்க. அது உண்மைதானா? இல்ல, ஜாதிய பிரச்சனை வந்து இந்த திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி பகுதிகளில் வந்து இன்னைக்கு நேரத்துலாம் இல்லை, அது ரொம்ப காலமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது அப்பப்போ வந்து கொஞ்சம் வீரியமடையும், அப்புறம் டவுன் ஆகும், இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த சமயத்தில் வந்து வீரியமாகிறதுக்கு காரணம் சில அரசியல் தலையீடுகள், சில பண்பாட்டு அமைப்புகளுடைய தலையீடுகள் இருக்கிறத தெரியுது. அதனால அது வீரியம் அடைஞ்சிருக்கு. அது ஒரு கட்டத்துல வந்து ஒன்று கூர்மை அடையும் போது அது முனை உடையும் இல்லையா, அது போல அது முனை உடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, சார்ட்ட இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு இன்டர்வியூ எடுப்போம். அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நினைக்கிறேன் நீங்க, அங்க எந்த கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க? திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து நயினார் நாகேந்திரன். அவர் வந்து இந்த முறை வந்து சாத்தூர்ல போட்டியிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த முறை நம்ம ஜெயிக்கிறது சிரமம் அப்படிங்கிறது. அதனால இப்போதைய சூழல்ல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி. நாளைக்கு வந்து நம்ம தென்காசி போறோம், அங்கிருந்து வந்து நம்ம கலைஞரத்தை வந்து சொல்லுவோம். நன்றி. புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம், அவர் எவ்வளவு பேருக்கு காலேஜ் சீட் எல்லாம் எடுத்து கொடுத்திருப்பாரு. ஆனா அவரு தேர்தல்ல சீட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தா கூட 2 சீட்டு வாங்கிட்டாரு. அதான் ரெண்டாவதா யாரு நிறுத்துறதுன்னு தெரியல, அவரே நிக்கிறாரு. ரொம்ப காலமா வந்து ஃப்ரெண்டா அப்படி ரொம்ப நெருக்கமா இருக்க சுந்தர் சியை கூப்பிட்டு, இந்தாங்க நான் கட்சியில தேடி பார்த்தேன் யாரையும் காணா, நீங்களே நின்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப சுந்தர் சி ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனா அரண்மனை 6 அங்க பாக்கலாமா? கண்டிப்பா பாக்கலாம். படம் காட்டுவாங்க
பண்ணிடுவாங்கல்ல. ஆமா, அதுல வந்து நிறைய கணக்குகள்லாம் இருக்கு. ஆ. மதுரையில அதிமுக வலிமையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மதுரையிலேயே அதிமுக ரொம்ப வீக்கா இருக்குது மதுரை மத்திய தொகுதி தான். ஆமா, அதனால அவர் கூட்டணிக்கு தள்ளி விட்டுருக்காரு. இவர் வந்து யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. இதை யாருக்கு இவரு- சொல்றது? சுந்தர்சி நீங்க லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவரை கொடுத்துட்டாரு. அந்த நேரத்துல அவர் எதுக்கும் மீட் பண்ண போயிருக்காரு. ஓகே, அந்த டைம்ல வந்தவர் தண்ணி கேன் போட வந்தவர் மாதிரி அவர் போக அவர்கிட்ட வந்து நீங்களே இல்லைங்கன்னு போட்டிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சொல்லல. இல்ல, இப்ப என்னன்னா அவர் அந்த கலகலப்புல இந்த கஃபேவை யார்கிட்ட தள்ளி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமா, இவர் கரெக்டா வந்தாரு பாருங்க, இவர்கிட்ட தள்ளிட்டாங்க. தள்ளிட்டாங்க. சோ அதனால இதுவே நமக்கு ஒரு புது காம்பினேஷனா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, குஷ்பு என்ன சொல்றாங்கன்னா, ஆ. ஓகே இதுவரையும் சினிமா எடுத்து மக்களை மகிழ்விச்சிட்டு இருந்தாரு, ம். இப்ப மக்கள் சேவைக்கே வந்துட்டாரு, இனிமே அவர் தான் எல்லாமேங்கிற மாதிரி Okay, போட்டிருக்காங்க. okay. இப்ப மதுரை மத்தியில எதிரில நிக்கிறது பிடிஆர் PTR. பழனிவேல் தியாகராஜன். இவர் என்ன பண்ண போறாரு அங்க போயின்னு பாக்கலாம். ஆமா, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, சமூகம் சார்ந்துதான் அவர் அங்க நிறுத்தி இருக்காங்க. பொதுவா ஏசி சண்முகம் அவங்க அந்த சமூகம் சார்ந்து அந்த தொகுதியில வாக்குகள் அதிகமா இருக்கு. அப்புறம் சுந்தர்சி அவரோட, ஏன்னா அவரோட அந்த பேர்லயே வந்து சமூகம் சேர்த்துதான் பேர்லாம் போட்டாரு. இவ்வளவு நாள் ஒரு திரை கலைஞரா அவர் வந்து யாரு, என்ன சமூகம், என்ன அதெல்லாம் பார்க்காம தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சுந்தர் சி மட்டும் தான் நமக்கு ஆமா, தெரியும். நமக்கு தெரியும். ஆனா அந்த அறிவிப்புல எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு போட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்றத இப்பவே கேட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் பார்த்து செய்யுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்த்து செஞ்சிருவாங்க அந்த தொகுதியில. செஞ்சிருவாங்க. ரெட்டலையில வேற நிக்க போறாரு. ஆமா. இன்னொன்னு பாஜக தொகுதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. Okay. இதுல நேத்து தான் வேற எடப்பாடி பழனிசாமி சினிமா வந்து பார்க்கலாம் ரசிக்கலாம், விஜய் விமர்சிச்சுட்டு இருந்தாரு, பார்க்கலாம் ரசிக்கலாம், அது ஒரு கனவு தான், அவங்க எல்லாம் வந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா. இது சுந்தர் சிக்கும் பொருந்தும். எடுக்கிறவரே நிறுத்துறீங்க, நடிக்கிறவரை வந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்ன லாஜிக் சார் இது? ஆமா. அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, புது ட்விஸ்ட் என்னன்னா, நவரச நாயகன் கார்த்திக் திடீர்னு என்ட்ரி கொடுத்திருக்காரு. சுந்தர்சி படத்துல உள்ள வர மாதிரி அவர் வந்திருக்கிறாரு, உள்ளத்தை அள்ளித்தாங்கிற மாதிரி. ஆமா, இது ஒரு 2009ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கண்டிப்பா அது வந்து ஒரு பிரேக்கிங்கா ஒரு ஹெட்லைன்ஸ்ல வரக்கூடிய நியூஸா இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல அவர் எங்க போனாலும் கூட்டம் வரும், எல்லா கட்சியும் அவர் வந்து தங்களோட சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் வந்து முயற்சி பண்ணாரு. இப்பதான் வந்து இன்னைக்கு போயிருக்குது அப்படின்றது, அப்புறம் அவர் போய் பார்த்திருக்க ஆள் அப்படிங்கிறது, ஓகே எல்லாம் கரெக்டா சேர்றீங்களே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு தான் திரும்பியும் போயிருக்காங்க. கார்த்திக்கும் சசிகலாவும் சந்திச்சிருக்கிறாங்க. இதுல அந்த அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமா, பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டு கரெக்ட், அந்த கட்சியில வந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு கட்சி நடத்தினாரு, இப்ப இந்த கட்சி இவங்க வந்து ஆதரவு கொடுத்து, ஓகே, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ஒரு ஹியூமனிட்டி, தப்பு. அவரே கஷ்டப்பட்டு தான் இருக்காரு கட்சியை பொறுத்த வரையும். சரி, ஓகே, அதுல வந்து அவர் போயிருக்காரா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஷாக்கிங்கா ஒரு ஸ்மால் மம்மி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு? என்னன்னா, கேரளால அனைத்திந்திய இல்ல கட்சி, ஆமா, இப்ப கேரளா தேர்தலையும் போட்டிடணும்னு தேவிகுளத்துல செல்லத்துறைன்னு ஒருத்தரை இங்க அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். டிக்கெட் போட்டு அந்த அங்க சைடு போயிருக்காரு அந்த நேரத்துல பார்த்து. இல்ல, அவரை கேரளாக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னையே கேரளாக்கு போக சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நானே போலாம், நான் என்னால போட்டியிட முடியாது, நீங்க போங்க, அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதாவது தேர்தல் நின்று ஓட்டு கேட்டு தென்னந்தோப்பு சின்னத்துல ஜெயிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. போன வாரம் பாண்டிச்சேரியில அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் இப்ப நிறைய மாநிலத்துல நடக்குதுல்ல, அஸ்ஸாம் வரையும் டிக்கெட் செலவு அதிகம், டிக்கெட் செலவு அதிகம், அதுக்கு ஆள் இல்ல. வெஸ்ட் பெங்கால் மம்தா வர நிக்கிறாங்க. எதிரில போய் ஒரு ஸ்மால் மம்மி நிக்கலாம், பட் வேணான்னு எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து அவங்க அனைத்து மாநிலத்திலயுமே எதிர்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அப்படிதான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர்ல இந்தியா கூட்டணியோட வலிமையா அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. அந்த ராமதாஸ், ஆமா, இந்த அணி தான், நவரச நாயகன், கார்த்திக், இந்த அணி எல்லாமே வருவாங்க. ஓகே, வரட்டும். இதுல இன்னொரு இது என்னன்னா, ஜிகே மணி அவரோட பையன் திடீர்னு போய் அங்க காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு ஜிகே மணி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு மகனே. நமக்கு இனிமே நமக்கு எதுவும் தேராது போல, ஐயாவை நம்பி இனிமே வந்து எதுவும் இல்ல. எந்த திமுக போனா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே என்னை திமுக பி டீம் தான் சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அங்க போயிரு மகனே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க போய் அவரு இப்ப காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு. சீட் எதுவும் கொடுப்பாங்களோ? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா பெண்ணாகரம் தொகுதியை கேட்டு, பெண்ணாகரம் தொகுதி காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. சோ சீட்டு கீட்டு எல்லாம் பேசிதான் வந்து அவர் கண்டிப்பா போயிருப்பாரு. ஓகே, ஒரு ப்ரொடியூசர் காங்கிரஸ்க்கு போயிருக்காரு. ஆமா, ஒரு ஐயா உங்க இளைஞரணி தலைவர்லாம் ஆக்குனாரு, அவருக்கு துரோகம் மட்டும் இப்படி போயிட்டீங்களேன்ற மாதிரி. ஆமா, இல்ல, ஒரு ப்ரொடியூசர் அங்க போயிருக்காரு. இப்ப டைரக்டர் வந்து புதிய நீதி கட்சிக்கு போயிருக்காரு. நடிகர் வந்து சசிகலா கிட்ட போறாரு. இன்னொரு நடிகர் இருக்காரு, அவருக்கு அடுத்து வருவோம். ஓகே, அந்த நடிகர் யாருன்னா, கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தவேகா தலைவர் விஜய் தான்.
ஆக்ஷன் மோட்ல வந்திருக்கிறாரு. ஓகே. என்னன்னா அவங்க தொண்டர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அண்ணன் நிச்சயமா கோட்டைக்கு வருவார் 2026 அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு சொன்னாங்க, அதுக்கே இன்னும் வரல, ஆனா கோட்டைக்கு வந்திருக்காரு. அப்படியா? எதுக்காக வந்திருக்காருன்னா முதல்வரா பதவி ஏற்க வரல. இப்ப இருக்கிற காபந்து முதல்வரும் அவரோட ஆட்களும் எங்களை வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கறதுக்காக தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு. வந்து நேர்ல வந்து தேர்தல் ஆணைய அதிகாரி கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. திமுக ஆதரவா சில பேர் நடந்துக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், நேர்ல போய் புகார் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பெரம்பூர்ல அவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ஆன்லைன் அந்த சுவிதா ஆப்ல வந்து கேட்கப்பட்டிருக்கு. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க 3000 பேர்லாம் நிக்க முடியாது, 300 பேர் தான் நிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அதை கடைசி நேரத்துல தான் சொன்னாங்களாம். கொடுக்கும் போதே இந்த இடத்துல முல்லை நகர் பகுதியில 3000 பேர் கூட முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க வேற இடம் கொடுத்திருப்போம். கரெக்டா ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் சொல்றாங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே பர்மிஷன் கேட்கணும், 2வது நாள் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு தகவல் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து திமுகக்கு ஆதரவான அதிகாரிகள் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. விஜயுமே ஒரு காட்டமான அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. பெரம்பூர்ல அந்த இவங்க பிரச்சாரம் பண்ண போற இடத்துல ஒரு தட்டி எல்லாம் வச்சு ஒரு பேரிகேட்லாம் வச்சுட்டு நடுவுல ஒரு குழி தோண்டி அதை மூடி இருக்க மாதிரி அந்த வீடியோ இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு வந்து நாங்க பர்மிஷன் கேட்ட அடுத்த நாள் ஒரு குழியை வந்து மாநகராட்சி தோன்றாங்க, அதுல வந்து தடுப்பு போடுறாங்க. திடீர்னு எப்படி வந்தது இது ஜனநாயகத்தின் மீதான ஒரு பாசிச தாக்குதல். இன்னமும் திமுக ஆதரவு அதிகாரிகள் அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்கன்னு ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதுல நம்ம விசாரிக்கும் போதும் அந்த இடத்துல வந்து ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கு. இப்ப மாநகராட்சி வேற விளக்கம் கொடுத்தோன்னு தான் நமக்கு சந்தேகம் வந்து அதிகமாகுது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா திடீர்னு பைப் உடைஞ்சிட்டதுனால அவங்க திடீர்னு ஒரு பேரிகேட்டை போட்டு திடீர்னு குழி எல்லாமே திடீர்னு நடந்தோன்னதான் திடீர்னு நமக்கு பயமாகுது. ஆமா, இதுல வந்து அவங்க சொல்றாங்க. பட் விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்க போனாலும் முட்டுக்கட்டை போடுறாங்க, பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு. ஜனநாயகனுக்கும் தாக்குதல், ஜனநாயகத்துக்கும் தாக்குதல். ஆமா அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. ஓகே, அதே மாதிரி விஜய் பெரம்பூர்ல போட்டியிட போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு தகவல் தான். ஆமா, அங்க ஆர்டி சேகர் தான் திரும்ப திமுக வேட்பாளரா நிறுத்திருக்காங்க. இப்ப ஒரு 30ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, பெரம்பூர்ல வந்து தாக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை தொடங்குவாருன்றாங்க. இப்ப நாளைக்கு இங்க நுங்கம்பாக்கத்துல உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம், அதுக்கு பெர்மிஷன் வாங்கி இப்ப விஜய் வந்து அங்க அறிமுகப்படுத்த போறாரு. அது நடக்க போகுது. இதுக்கிடையில வந்து அமித்ஷா வந்து டைம்ஸ் நவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயோட கூட்டணி எல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டா, விஜய் தரப்போட நாங்க பேசவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அமித்ஷா சொல்றாரு, சிபிஐ தான் பேசுனாங்க அப்படின்னு அவர் சொல்லல. அது வந்து பேசல. எங்க கூட்டணிக்கு வந்தா அந்த இது எதிர்மறையா தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அவரு எங்களுக்கு டேமேஜா தான் உருவாக்கும். பெரியார் வந்து கொள்கை தலைவர்ன்றாரு, அந்த மாதிரி சொல்ல வர்றாரு போல. சோ அதனால அது எங்களுக்கு டேமேஜ் தான் ஆகும், அவரோட எங்களுக்கு வேணாம் அவரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஏன்னா அவர் வரல, அதனால பேசல. வந்திருந்தா அது வேற மாதிரி வந்து பேசியிருப்போம். தேர்தல் கூட்டணி வேற, அது வேற அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இன்னைக்கு கூட முதல்வர் கொள்கை கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாரு. இருந்தா கூட தமிழர் தேசம் கட்சி, RSS கொள்கைகளை பின்பற்ற கட்சி கூட திமுக சீட்டு அவர் வெளிப்படையாவே பேட்டி எல்லாம் வந்து கொடுத்திருக்காரு. நான் வந்து நானும் பிரதமர் மோடியும் ஒரே இயக்கத்தால் வந்து நாங்கெல்லாம் ஒன்னா ஒரே இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவங்க. இப்ப என்னைய வேற ஒரு இயக்கம் எம்எல்ஏ ஆக்க போகுதுன்னு அவர் பாஜகவை தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா எதிர்க்கிற திமுக வந்து அப்படி ஒரு இயக்கம் வந்து இப்ப வந்து கரெக்டா யாருக்கு சீட் கொடுக்கணுமோ கொடுத்திருக்காங்க. சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. யார் அந்த சார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப என்னன்னா, அங்க உள்ள ஒரு பேராசிரியர்னே சொல்ல முடியாத வேலைகள்லாம் அந்த ஆள் பண்ணியிருக்காராமா. ஞானவேல் பாபு அப்படிங்கிற நபர் வந்து 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காரு. அவங்க போயிட்டு என்னோட ஏழ்மையை பயன்படுத்தி அவர் வந்து உதவி பண்ற மாதிரி வந்து 3 ஆண்டுகளா என்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தாருன்னு இப்பதான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நபர் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி. ஆமா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்னா பொதுவாகவே கல்வி நிலையங்கள் பல விஷயங்களை வச்சு மிரட்டுற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதனால மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தயக்கத்துல இருந்திருப்பாங்க. ஒருவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமுமே வந்து வரும்னு நினைக்கிறேன். வரணும், என்னன்னா மார்க்ல கை வச்சிரும் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. அதெல்லாம் தாண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய சிஸ்டமே நம்ம கிட்ட இருக்கு. தைரியமா முன் வந்து கொடுக்கணும். ஈரான் போர் எப்ப முடியும் அப்படிங்கறது எல்லா நாடுகளுமே பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த போர்னால பல பிரச்சனைகள் இந்தியாவிலையும் இருக்கிறதுனால பிரதமர் மோடி பல மாநில முதல்வர்களோடையும் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காரு.
பண்ணியிருக்காரு காணொலி வாயிலா. இதுல தமிழ்நாடு, கேரளா உட்பட இந்த தேர்தல் நடக்கிற மாநில முதல்வர்கள்லாம் கலந்துக்கல. அதுல வந்து இந்த போர் தாக்கத்தை நம்ம வந்து ஒன்னா இருந்தா சமாளிச்சு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காராம் பிரதமர் மோடி. அதே மாதிரி மத்திய அரசும் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஒரு 2.38 லட்சம் கோடிக்கு போர் விமானங்கள், ஏவுகணைகள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசும் தலைவரும் வந்து ஒப்புதல். அதாவது போரால என்ன தாக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறத விவாதிச்சு அதே நேரத்துல போருக்கான இந்த ஆயுதங்களும் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது, நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கு வந்து இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, போரால லாக்டவுன் வரப்போகுது. நிறைய பேர் சாதாரணமா டீ கடையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஜி சொல்லிட்டாரு அவ்வளவுதான் லாக்டவுன்லாம் வரப்போகுதுன்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது வதந்திங்கிற மாதிரி தான் மத்திய அரசு டீல் பண்றாங்க. ரொம்ப பேனிக் ஆக வேணாம், அப்படிலாம் வந்து லாக்டவுன்லாம் போகாது அது வரையும் அப்படிங்கிறத இப்ப மத்திய அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இப்ப பிரதமர் மோடி தான் உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான தலைவர் அப்படின்னு மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்சி கம்பெனி இல்ல அமெரிக்கால உள்ள ஒரு பெரிய நிறுவனம் இது. பெரிய நிறுவனம்னு சொல்றாங்க பாஜக காரங்க. இதுல இந்த சர்வே நடத்தி 68% அவர் தான் மார்க் வாங்கியிருக்காரு. ட்ரம்ப் கோச்சுக்க போறாரு. ட்ரம்ப் கோச்சுக்கிட்டு ஏதாவது வரிகிரியே போட்டுற போறாரு. ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்கிறது 68 போடுறீங்களா? 68 இல்ல, அவருக்கு அதுல பாதி தான் கொடுத்துருக்காங்க. 39% தான் வேற கொடுத்துருக்காங்க. இன்னும் கோவமாயிருவாரு. 2வது இடத்துல சுவிட்சர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு செக் ரிபப்ளிக் அந்த நாட்டோட இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல நம்பர் 1ல பிரதமர் மோடி வந்து இருக்காரு. அந்த அளவுக்கு பாப்புலர் எங்க தலைவர்னு பாஜக காரங்க கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டு தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா பிரச்சாரத்துல? நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமே. அந்த அளவுக்கு தான் தாக்கம் இருக்குது. என்னன்னா இதுல பாப்புலர் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வகையில அறியப்பட்ட தலைவர், எல்லா நாடுகளுக்கும் போறாரு, வராரு, அடிக்கடி போகும்போது நியூஸ்ல வரும், எல்லா நாடுகளுக்கும் பயணப்படுறாரு. குட் லீடர் அப்படிங்கிறது எடுக்கல. அது எடுத்தாலும் ஜி தான் வருவாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரம்ப் அதோட மோசம். நான் எதுவும் சொல்லல, ஜி ஒரு குட் லீடர், அதோட முடிச்சுக்குவோம். சரி. ஐயோ, எரிச்சல் தாங்க முடியலையே, உடம்பெல்லாம் எரியுதே. டே பங்குனிக்கே பதறியே, சித்திரைக்கு அப்புறம் நான் கொழுந்து விட்டு எரிய போறேன், அப்ப என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சூரியன் கேக்குதான். ஓஹோ. பிரச்சனையை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனா அட்வைஸ் பண்ண மட்டும் ஆளுன்னு பாத ஆண்டவா, உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு கழுத்து அறுத்துறாங்க. வேட்பாளர் கிட்ட மக்கள் சொல்றாங்களாம், நல்லா இருக்கியானே, 5 வருஷம் முன்னாடி பார்த்தது, அது அப்புறம் பாத்துக்கலாம் என்பதன் இங்கிலீஷ் வெர்ஷனே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது டெம்போலாம் வச்சு கடத்திருக்காருல்ல சுந்தர்சிய. ஆமா, உள்ளத்தை அள்ளித்தால வர மாதிரி. ஆமா, அவர் படத்துல வர்றத அவருக்கே வந்து ரிப்பீட் பண்ணிருக்காரு. ஆமா, அதுல வந்து டெம்போ வச்சு கடத்தினது விருது கிடையாது. அந்த படத்துல அந்த கிளைமாக்ஸ் கிட்ட வந்து ஒரு சீன் வரும், யோ மிலிட்டரி நீ எங்கயா இங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் குஷ்பு எதிர்பார்த்துட்டு இருக்க, வந்தாரு சுந்தர்சி அப்படிங்கிற மாதிரி. சுந்தர்சி வந்து சம்மதமே இல்லாம புதிய நீதி கட்சியில திடீர்னு என்ட்ரி கொடுத்து நீ எங்கயா இங்கிற மாதிரி ஒரு ஷாக் கொடுத்திருக்காருல்ல. கரெக்ட். அந்த டைலாக்காக சொல்றோம், எங்கயா அப்படின்னா மரியாதை இல்லாம சொல்றோம்லாம் நினைச்சுக்காதீங்க. அந்த டைலாகே அப்படிதான் அந்த படத்துல வரும். அவர் மட்டும் இல்லாம இந்த பக்கம் கார்த்திக், அந்த படத்தோட ஹீரோ, அவர் நீங்க எங்கயா இங்கிற மாதிரி சசிகலா போய் சந்திச்சிருக்காரு. சிறப்பு. இன்னொரு பக்கம் ஜி கே மணியோட பையன் வேற போயிருக்காரு. அவரை விட்டுருவோம், இவங்க 2 பேர் தானே அந்த படம். எப்படி இருந்தாரு உங்களுக்காக, ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதனால இப்ப அந்த உள்ளத்தை அளித்தா ஃபேமிலிக்கு இந்த விருதை கொடுத்துருவோம். ஒரு பக்கம் கார்த்திக்கும், இன்னொரு பக்கம் சுந்தர்சிக்கும் மிலிட்டரி நீ எங்கயா இங்க அப்படிங்கிற அவார்டே கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.